வியூஎஸ் உங்களில் பல பேர் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கீங்க. சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பயமுறுத்துகிற மாதிரியே வீடியோ போடுறீங்க சார், யாரை செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிடக்கூடாதுங்கிற மாதிரியே போடுறீங்க சார், நெகட்டிவாகவே வீடியோ போடுறீங்க சார், இப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கேன். உங்களோட பார்வையில் அது எல்லாமே சரிதான், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னோடய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை. என்னோடய நோக்கம் என்னென்னா எல்லோரும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குங்க, சரியா? ஏன்னா புது காரு அஃபோர்ட் பண்ண முடியாது, ஹெவி பட்ஜெட்டு. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குங்க. ஆனால் வாங்குறவங்க அத்தனை பேரும் பெட்ரோலோ டீசலோ போட்டால் அது பாட்னு போகும், என்ஜாய் பண்ணலாம் நினச்சி வாங்காதீங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸுன்னு இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸுன்னு இருக்குது, டயக்னோஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இருக்குது, சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு வாங்கி அந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதட்டப்படாமல், நீங்கள் டிப்ரெஸ் ஆகாமல், டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த காரை சரி பண்ணி அந்த கார் வாங்கினதுலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்களும் உங்களோட ஃபேமிலியும், அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷன், சரியா? ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணேன்னா நிறைய வந்து உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ தான் போகிறனுடைய பயமுறுத்த நோக்கம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் இது ஆனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் காரை செகண்ட் கார் வாங்கி சந்தோஷம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் தகவலாம் தெரிஞ்சு அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்ட்னஸோடு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் செகண்ட் கார் வாங்கினா சில ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளத்தை வந்து யார்கிட்ட கொடுத்து சரி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான செலவுலாம் வரும், எவ்வளோ அதிகபட்ச செலவு வரும், அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணி வெளில வந்துட்டு நம்ம சந்தோஷமாக அந்த காரை ஓட்டி அனுபவிக்கிறதுங்கிறத இந்த தெளிவோடு இந்த காரை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் வாங்குறது இல்லைங்கிறது தான் என்னுடைய கன்சர்ன், அவங்களுக்கான வீடியோ தான். இப்போ நான் ஒரு 10 கார் பண்ணுறேன்னா அதில் ஒரு சில ஒன்றோ ரெண்டோ இந்த மாதிரி கார் வந்துடுது, அதாவது செகண்ட் கார் வந்து அதில் டிஃபெக்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த கஸ்டமரு அதுக்கு ப்ரிப்பேர்னஸ் இல்லாதனால அவர் நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. சார் நான் வந்து ஏமாந்து வாங்கிட்டேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல, ஏற்கனவே நான் வந்து கடனோட வாங்கி தான் இந்த செகண்ட் கார் வாங்கினேன், இப்போ என்னோடய ஃபேமிலி எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது தெரியல, இது எங்கள் ஃபேமிலி தெரியாமல் பண்ணணும், என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரிப்பேர் இல்லாதனால எனக்கு அதுக்கான ப்ரொஃபஷன்ஸ் இல்லை, எனக்கு ஃபண்ட் இல்லை அப்படின்னு நிறைய என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படி பட்ஜெட் இல்லை, அதுக்கு பைசா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில கேரேஜஸ் அவங்க மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்ளம் ஃபெயிலியர் ஆகுது. திரும்ப இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் வேறு யார்கிட்டே போய் ட்ரை பண்ணாங்க, இன்னும் ஃபெயிலியர் ஆகுது. கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கு பெட்டர் என்னென்னா அதனுடைய ஒரிஜினலாக என்ன நீங்கள் வந்து பண்ணணுமா ஷார்ட்கட் பண்ணாமல் அந்த வேலையை செய்யுங்க. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ பாருங்கள் 2 விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ண விரும்புகிறேன். என்னென்னா ஒரிஜினல் பார்ட்ஸை போடுங்க. ரெண்டாவது பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் சில நேரம் நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜட்ஜ் பண்ணுறீங்க, பார்ட்ஸ்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ் இல்லை, சில பார்ட்ஸ்லாம் இவ்வளோ தான் காஸ்ட் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் நியூ ஃபியஸ்டாவுடைய ஒரு ரிசர்வாயர் டேங்க்கு, சரிங்களா? இது உங்கள் மைண்டில் எல்லாம் இருக்குன்னு தெரியல. இதனுடைய காஸ்ட்டு 2000 ரூபா. ரெண்டாவது இது ஒரு ஹோஸு, இதில் கனெக்ட் பண்ணுற ஹோஸ், இதுலேயும் ஒரு ஹோஸு, இதுவும் 2000, இதுவும் 2000. ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1900 ரூபா, 1850 ரூபா, 2500 ரூபா இப்படி இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு எளிமையாக புரியுதுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே 2000 6000 கூட்டினா வரும், சரியா? இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னா லீக் ஆகுது, சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஹோஸ் இங்கே கனெக்ட் ஆகும், இன்னொரு ஹோஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே கனெக்ட் ஆகும், சரிங்களா? இங்கேருந்து லீக் ஆகுது. லீக் ஆகிறதுனால என்ன பண்ணுறோம், இதை மாற்றுறோம். நிறைய பேர் நீங்கள் ஷார்ட்கட் என்ன பண்ணுவீங்கன்னா அராயில் ரைட் போடுறேன், சீலண்டு போடுறேன், இல்லை கஸ்டமைஸாக ஏதாச்சும் ஹோஸ் எடுத்து சொருவுன்னு சொல்லுவீங்க. இப்போலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா நீங்கள் மிச்சப்படுத்த மாட்டீங்க, பிரச்சனையை பெருசு பண்ணுறீங்க. என்ன ஆகுன்னா இது வழியாக வந்து கூலண்ட் ஆயில் லீக் ஆகிட்டு உங்களோட என்ஜின் சீஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்லேன், ஷார்ட்கட் பண்ணாதீங்க. ஷார்ட்கட் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் ஆகும், வழியே ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ அதனால் அந்தந்த வண்டியோட ஒரிஜினல் ஹோஸஸ் டியூப்ஸ் போடுங்க. நீங்கள் ஹோஸ்ன்னு நினச்சி போடாதீங்க. இந்த ஹோஸில் நிறைய உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் இருக்குது. இந்த டெம்பரேச்சரை தாங்கணும், அதுக்கப்புறம் டியூரபிலிட்டி ரொம்ப நாளைக்கு இந்த டெம்பரேச்சர் தாங்கணும். சில டியூப்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமுக்கு அந்த டெம்பரேச்சர் தாங்கும், ஆனால் டியூரேஷன் சில இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாங்காது, சரிங்களா? சிலது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, இந்த ஹோஸ் தாங்கும், ஆனால் அந்த ப்ரொஃபைல் தாங்காமல் வெளில வந்துடும், ப்ரொஃபைல் சரியாக மேட்ச் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அது வழியாக லீக் ஆகிடும். ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், மாடிஃபிகேஷன் பண்ணுறேன், கஸ்டமைஸ் பண்ணுறேன்லாம் சொல்லி பண்ணாதீங்க, சரியா? அந்தந்த பார்ட்ஸை வாங்கி போடுங்க, அதுவும் அந்தந்த பிராண்டில் வாங்கி போடுங்க, அதுதான் சரியானதாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிள் சாதாரண ஒரு தண்ணி சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபா இது மட்டுமே. அப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன், இப்போ கம்பெனி வேரியேஷன் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கம்பெனின்றதுனால ஒரு 6000 ரூபா. இப்போ நீங்கள் வேறு கம்பெனினா அட்லீஸ்ட் 4000 ரூபாய்ச்சு வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஹோசஸ்லாம் போகும்,
நீங்கள் ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் இசிஎம் ஏபிஎஸ் அதை தாண்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ பி காஷன். இந்த மாதிரியான வந்து கம்ப்ளைண்ட் வரும்போது இதுக்கான பார்ட் காஸ்ட்டை பற்றி ஒரு புரிதல் இருக்கட்டும் உங்களுக்கு. அது போக இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை ஆல்டர்னேட்டிவ் மெத்தடோ ஷார்ட்கட்டில் போயிட்டு சிம்பிளி பண்ணுறதா நினச்சி காஸ்ட் கம்மி பண்ணுறதா நினச்சி யார் மூலியமாச்சும் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து இந்த R&D பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீணாக போயிடாதீங்க. ஸோ ஓரளவு புரிஞ்சிச்சா? இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புது பார்ட் வாங்கி போட்டால் ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு டிஃபெக்டிவ் பார்ட்டுக்கு நீங்கள் புது பார்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா புது பார்ட்டுமே சில நேரம் டிஃபெக்ட் பார்ட்டாக இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். புது பார்ட்டு போட்டால் பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சிட்டு கூடாது. சில டைம் புது பார்ட்டு போட்டு வேறு ஒரு புது பார்ட்டு நீங்கள் வாங்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் நான் வாங்கிட்டு வந்தேன். சரியா? இந்த கண்டெய்னருடைய பார்ட் நம்பர் பாருங்கள். என்ன பார்ட் நம்பர் இருக்குன்னா 8V2Z. இதான் இந்த பாக்ஸில் இருக்க 8V2Z பார்ட் நம்பர். சரியா? ஆனால் இந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தியா, இந்த கண்டெய்னர் இதுக்குள்ளே இருக்குது. இதனுடைய பார்ட் நம்பர் பாருங்கள் உங்களுக்கு 8V2N. அப்போ என்னென்னா இந்த பார்ட் நம்பர் பாக்ஸில் இருக்க பார்ட் நம்பரும் இதில் உள்ள பார்ட் நம்பர் வேறும். அப்போ என்னென்னா நம்ம வாங்கிட்டு வந்த இந்த பார்ட்டுக்கு இதில் போட்டிங்கன்னா ஓகே ஆகாது. ஏன்னா இதில் வர இந்த ஹோஸ் இங்கே இருக்குது. நமக்கு தேவை ஹோஸ் இங்கே பாட்டத்தில் வரணும். இந்த ஹோஸ் இது ஃபிசிக்கலாக உங்களுக்கு தெரியுது. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட்டு தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நிறைய பார்ட்ஸில் வந்து இப்போ இன்ஜெக்டர் இருக்குது, ஸ்பார்க் பிளக் இருக்குது, இக்னிஷன் காயில் இருக்குது, கிராங்க் சென்சார் இருக்குது, கேம் சென்சார் இருக்குது, இசிஎம்மே வச்சுங்க, ஏபிஎஸ்ஸே எடுத்துங்க. நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் இருக்கும். சில இதெல்லாம் கிளச்சே இருக்கும். அதெல்லாம் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபங்க்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் தெரியும். அந்த மாதிரி சில டைம் ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட் இருக்கும். அப்படியே அந்த புதுசாக வாங்கி வந்து போகிறதுல கூட தப்பு இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ரைட் வேறு இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி வந்து போட்டு ஓகே பண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் இந்த டெக்னிக்கலில் இருக்கிற பிரச்சனைகளும் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நீ தேவையில்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் மெக்கானிக்கிட்ட போய் சண்டை போட்டுங்க. ஏன்னா மெக்கானிக்கே தெரியாது. ஏன்னா பார்ட்டில் இருக்கிற டிஃபெக்ட், சில பார்ட்டில் டிஃபெக்ட் நீங்கள் வந்து இதில் நான் ப்ரூவ் பண்ண முடியுது, சில இதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. இன்ஜெக்டர் போடுறீங்க, ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. அது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிட்ருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கார் வாங்கி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய உங்களுக்கு நான் அவேர்னஸாக கொடுக்குற விஷயம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.